தீர்ப்பு வந்த பிறகு ரகுபதி சொல்றாரு, சுடுகாட்டுல தான பிணத்தை எரிக்கணும், வழக்கத்தை மாத்தினா எப்படின்னு. அண்ணன் ரகுபதி அவர்களே, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கீங்க, மெரினாக்கு போனீங்க. திருப்பரங்குன்றம் தீபத்தூணை கொச்சைப்படுத்தி பேசிய அமைச்சர் ரகுபதிக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் என்ன பேசுறாங்க பாருங்க. திருப்பரங்குன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கறாங்க. அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். 1920 இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை, 105 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை. பூர்ணச்சந்திரன் பாருங்க, இதுக்காக உயிரை விட்டு விட்டு இன்னைக்கு அவருக்கு நாம் மரியாதை செலுத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு நல்ல ஒரு மனிதர். தீர்ப்பு வந்த பிறகு ரகுபதி சொல்றாரு, சுடுகாட்டுல தான பிணத்தை எரிக்கணும், வழக்கத்தை மாத்தினா எப்படின்னு. அண்ணன் ரகுபதி அவர்களே, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கீங்க, மெரினாக்கு போனீங்க. ஏங்கண்ணா, உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமானே. இன்னைக்கு நீங்க வழக்கத்தை மாத்துறீங்க, சுடுகாட்டில் எரிக்க வேண்டிய பிணத்தை எதுக்கு வழக்கத்தை மாத்துறீன்னு கேட்கிறேன். கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு எனக்கு கருணாநிதி ஐயா மீது மரியாதை இருக்கு. அடிப்படையில் கொள்கையில மாற்றம் இருந்தாலும் கூட நம்முடைய முதலமைச்சருக்கான அந்த மரியாதையை கொடுப்போம். இன்னைக்கு நீங்க மக்களை இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசினா திரும்ப நாங்க பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கணும். எதற்கு மெரினா கடற்கரையில தான் அடக்கம் செய்யணும், எது கோர்ட்டுக்கு ஏறினீங்க? அதே மக்கள் கேட்பாங்கல்ல, இந்து மக்கள் கேட்பாங்க, தமிழகத்தினுடைய மக்கள் கேட்பாங்க. இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு அமைச்சரா இருக்கிறார். அந்த அமைச்சராக இருப்பதற்கு தமிழகத்தில் ஒரு அமைச்சருக்கு தகுதியே இல்லைன்னா ரகுபதி தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.